நீங்க வாட்ஸ்அப்ல பல விஷயங்களை பார்க்குறீங்க. இந்த மந்த்ரா சொன்னா உங்களுக்கு நல்லதுன்னு போட்டிருப்பாங்க. அது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா அத அத பிராக்டிஸ் பண்ணாம இருந்திருப்போம். பாருங்க, நீங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் பொழுது அந்த மந்த்ராவை திரும்ப 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 உச்சரிப்பதால், இது இறைசக்திக்கு போய் இறைசக்தி அந்த மந்த்ராவை இவர் உச்சரிச்சிருக்காருங்கிறதுக்காக நல்லது கொடுப்பதை விட இன்னொரு விஷயம் நடக்குது. என்ன தெரியுங்களா? உங்களது பாடியில இருந்து நீங்க ரிப்பீட்டடா சொல்ல சொல்ல நீங்கள் ஒரு மயக்க நிலைக்கு தள்ளப்படுகிறீர்கள். அந்த மயக்க நிலை இறைநிலையுடன் இணைந்து உங்களுக்கு நல்ல விஷயங்களை பாசிட்டிவாக உருவாக்குகிறது. அதுதான் நம்ம மந்த்ராவை ரிப்பீட்டடா சொல்றதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட். அது ஒரு மெடிடேஷன் மாதிரி, ஹாஃப் மெடிடேட்டிவ் ஸ்டேட் மாதிரி இருக்கும். இது பக்தி யோகால வரும். இந்த மாதிரி நீங்க இந்த பயிற்சி பண்ணுங்க. இந்த மந்த்ராஸை ரிப்பீட்டடா சொல்லுங்க. ரொம்ப சக்தி, உடல்ல இருக்கக்கூடிய ஆக்க சக்தி அதிகரிக்கும், நிறைவாக இருக்கும்.